நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான வணக்கங்கள். நேயர்களே, நாம் இன்றைய தினம் பார்த்திருப்பது ஒரு அன்பருடைய ஜாதகம். அவர் என்னிடத்தில் மூணேகால் ஆண்டுகளுக்கு முன்னால் ஈரோடு மாவட்டத்திலிருந்து என்னிடத்தில் ஜாதகம் பார்த்த பரிச்சயம் அவருக்கு அன்றைய தினம் உண்டு. அன்றைய தினம் வரும்பொழுது ஒரு அரசியல் பிரமுகரோட, முக்கியமான பிரமுகரோட இவர் ஜாதகம் பார்க்க என்னுடைய அலுவலகத்திற்கு அன்றைய தினம் வந்திருந்தார். மீண்டும் அந்த அன்பர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் கரூர் அலுவலகத்திலே தன்னுடைய மனைவியை அழைத்து தானும் ஈரோட்டிலிருந்து வந்திருந்தார். வந்திருந்தவர் தன் ஜாதகத்தை மீண்டும் பார்க்கிறார். பார்த்தெடுப்பிலே அவர் கேட்ட கேள்வி முதலாவதாக, ஐயா, நாங்கள் வீடு கட்டலாம் என்று இருக்கிறோம் என்று சொன்னார். கணக்கிட்டு பார்த்த எடுப்பிலேயே நிச்சயமாக வீடு இந்த தருணம் தட்டக்கூடாது அப்படி சொன்னேன். கட்டினால் என்ன நடக்கும்? அசம்பாவிதங்கள் நடக்கும், துயரங்கள் நடக்கும். அந்த வீட்டில் குடிபெயர்ந்து இருக்க முடியாது. வீடு கட்டுவதற்கு நீங்கள் சொந்த இல்லம் கட்டி குடிபெயர்வதற்கு தானே நீங்கள் கேட்கிறீர்கள். நிச்சயமாக வாடகைக்கு விடுவதற்கோ கடைகண்ணி கட்டுவதற்கோ இல்லை அப்படின்னா, சரி, அன்றைய தினம் இதே வார்த்தை தான் சொன்னீர்கள். கடந்த 3 மாதத்திற்கு முன்னால், 3.25 வருடத்திற்கு முன்பும் அப்பொழுது கேட்கும் பொழுதும் இதே வார்த்தை தான் சொன்னீர்கள். நான் அதன் பிறகு வீடு கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறேன். அங்க இருக்கக்கூடிய எங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 3 விதமான ஜோதிடரை அணுகுகிறேன். அவர்கள் நிச்சயமாக கட்டலாம். நீங்கள் பிறந்தது மகர லக்னம். மகர லக்னத்துக்கு செவ்வாய் திசை உங்களுக்கு நடைமுறையில் வரப்போகிறது. நாளுக்குடையவன் எங்கே அமர்ந்திருக்கிறான்? 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறான். யாரோட கூடி இருக்கிறான்? சுக்கிரனோட, யோகாதிபதியோட கூடினால் யோகமான அம்சமான வீடு கட்டி அதில் குடிபெயரலாமே. யார் உங்களை வேண்டாம் என்று சொன்னார்கள்? அப்படின்னு என்னுடைய பெயரை அன்றைய தினம் சுட்டி காட்டிருக்கிறார். அதெல்லாம் இல்லையா, நாளுக்குடைய திசை வந்து வீடு கட்டலாம், வேற யார் கட்டுறது அப்படின்னு அந்த விளக்கத்தை அவர் அரைகுறையாக தெரிஞ்ச என்னிடத்தில் சொன்னார். நான் சிரித்தேன், சிந்தித்தேன். இவர் சொன்ன ஒரு வார்த்தை, சரி அதெல்லாம் போகட்டும், வீடு கட்டிட்டேன்னு நீங்களே, தயவு செய்து அந்த வீட்டுக்கு போயிடாதீங்கன்னு அடுத்த வார்த்தை. ஏன்னு கேட்கிறேன். அங்க போனால் உங்களுக்கு தேவையில்லாத அசம்பாவிதங்களும் துயரங்களும் வாட்டங்களும் நிம்மதி குலைந்து விடும் அப்படின்னு. நான் வீட்டுக்கு குடியும் போயிட்டேன் அப்படின்னா, போய் 8.5 மாசம் ஆகுது. சரி, இப்ப எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டேன். நீங்க சொன்னது மாதிரியே தான் என் வாழ்க்கையில நடந்தது. அசம்பாவிதங்கள் நடக்கும், அந்த வீடு கட்டி குடி புகுந்துராதீங்கன்னு நீங்க சொன்னீங்களே. உங்களுடைய 2 தினங்களுக்கு முன்னால் உங்க வீட்டுல உங்க பேச்சுதாய்யா, அவர் அன்னைக்கே சொன்னாரப்பா, கட்ட வேண்டாம் கட்ட வேண்டாம், அவ்வளவு தூரம் சொன்னாரு. கட்டி குடி புக வேண்டான்னு சொன்னாரு. இங்க இருக்கவன் அறகுறையா பாக்குறவனை நம்பி போய் நான் ஏமாந்து இன்னைக்கு கட்டிட்டனே. அப்ப விதி வலியது, மதி சிறியது. நான் வழிய சொல்றேன், போறதும் போகாத உங்களுடைய பெரிய கிரகங்கள் எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது பாருங்கள். என்ன நடந்தது என்றால், அவர் ஜாதகத்துல அந்த வீட்டுல மனைவி அங்க போனதுல 8.5 மாசத்துல உடம்பு பிணி ஏற்படுகிறது. திடீர் என்று திகில், பயம், தூக்கத்துல அப்படியே கணவர் எந்திரிச்சு குப்புன்னு ஏஞ்சு போடுற மாதிரி பரிதவித்து குமுறுகிறார், அழுகிறார். ஏதோ என்ன அமுத்துதுங்க, என்னால இருக்கவே முடியலங்க. வீடுன்னா எப்படிப்பட்ட வீடு? அரண்மனை போன்று வீடு கட்டிருக்கிறார், பல கோடி ரூபாய் செலவு பண்ணி. இந்த ஜோதிடர்கள்லாம் சொன்னார், நீங்க சொன்னதெல்லாம் வச்சு நான் கணக்கு போட்டு உங்க மேல ஒரு இது ஆகி, என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னா, நம்ம வாஸ்துப்படி முறையாக நான் கோடிக்கணக்கில் எத்தனை கோடி ரூபாய் போட்டு கட்டியிருக்கேன் தெரியுங்களா? வாஸ்துக்கு மட்டும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிருக்கேன். ஒரு வாஸ்து 2 வாஸ்து 3 விதமான வாஸ்து பார்த்து பிரம்மாண்டமா செதுக்கி செதுக்கி கட்டினையா. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து போனோடனே ஆரம்பிச்சேன், கட்டி முடிக்க 2 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இப்பதான் நான் குடி புகுந்திருக்கிறேன். ஆனா அந்த வீட்டுல ஐயோன்னு குரல் கேட்கற மாதிரி திகுலண்டிய ஒரு கூக்குரல் கேட்குது, என் கண்ணுக்கு தெரியுது, நிழல்கள் தெரிகிறது. பார்த்தீங்களா நண்பர்களே? இது எதற்காக சொல்லுகிறேன் என்றால், முதலாவதாக கிரக அடைவை சொல்லுகிறேன். அந்த அன்பர் பிறந்தது 6/12/1972 பிறந்திருக்கிறார். 9:55 AM பிறந்தது ஈரோடு மாவட்டத்தில். பிறந்த லக்னம் பாருங்களேன், மகர லக்னம். மகர லக்னத்துக்கு பிறந்த ராசி பாருங்கள், விருச்சக ராசி, கேட்டை நட்சத்திரம், பாதம் 3ஆம் பாதத்தில் பிறந்த நாள், 7 வருடம் 3 மாதம் 9 நாள் புதன் திசை. அதன் பிறகு
கேது முடிஞ்சு, சுக்கிரன் முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திர திசை முடிஞ்சு, இப்பொழுது செவ்வாய் திசையில சனி புத்தியில் நடைமுறையில. அப்போ லக்னம் மகர லக்னம், 5ஆம் பாவத்தில் சனி ரிஷப மனையிலே, 6ஆம் பாவத்திலே கேது, 12ஆம் இடத்திலே ராகு, லக்னத்திற்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரனும் செவ்வாயும், 10ஆம் இடத்திலே தசமகேந்திரத்திலே துலாமனையிலே சுக்கிரன் ஆட்சி, அதே இடத்திலே செவ்வாய் வீற்றிருக்கிறது. 11ஆம் இடம் லாப பாதகஸ்தானத்திலே சந்திரன், சூரியன், புதன், 3 கோள்கள் விருச்சக மனையில். 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தில் விரயஸ்தானத்தில் தனுசு மனையில் குரு ராகு அமரப்பட்டிருக்கிறது. இதுதான் கிரகத்தினுடைய அடைவு. இப்பொழுது என்ன திசை? 17/3/2023 பிறகு அவருக்கு செவ்வாய் திசை உள்ள என்ட்ரி ஆகும். அதுக்கு முன்னாடி பார்க்க வரும்போது சந்திர திசையில் சுக்கிர புத்தியில் என்னை பார்க்கிறார். அப்போ வீடு கட்டலாமான்னு கேட்டதுக்கு நான் என்ன சொன்னேன்? வேண்டாம். ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? அடுத்து வர்றது செவ்வாய் திசை. கட்டினாலும் வீடு நிலைக்காது, நினைச்சாலும் அந்த வீட்டுல நீ நிக்க முடியாது, அங்க வேற ஏதாவது அசம்பாவிதம் ஐயோங்கிற ஒரு குரல் கேட்கும். இதெல்லாம் நிறைய நிகழ்வு இருக்கிறன்னு சொன்ன உடனே தான் நான் வாஸ்துப்படி முறையா கட்டினேன், மனையடி சாஸ்திரப்படி. அவ்வளவு அழகா கட்டின வீடு, கோடிக்கணக்கில் அரண்மனை மாதிரி கட்டின வீடுங்க. இன்னைக்கு மனைவிக்கு வியாபனம் எத்தனை மாசத்துல, ஐயோ நம்ம பழைய வீட்டிலேயே இருந்திருக்கலாமாங்க. அந்த ஜோசியர் சொன்னாருன்னு சொன்னீங்களே, இங்க இருக்கவங்க எல்லாம் கேட்டுதானங்க கட்டி வாஸ்துப்படி பூஜை எல்லாம் பண்ணி நவகிரக சாந்தி பூஜை எல்லாம் பண்ணமே. அது இல்லாம கணபதி பூஜை, எத்தனையோ ஓமங்கள் நடத்தினமே. ஆனா இந்த இடத்துலன்னா அப்படியெல்லாம் எத்தனை ஓமங்கள் நடத்தினாலும், எத்தனை குருக்களை வச்சு மந்திரம் ஓதுனாலும் இந்த இடத்துல சூன்யம் குடிகொள்ளும். அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? ஏன் அவங்க எல்லாம் 4 குடைய திசை என்று சொன்னார்களே சாமி, அதே மாதிரிதான் 4 குடைய திசையில் தான் நான் கட்டினேன். அவன் எங்க 10ல தானே இருக்கிறான். சுக்கிரன் செவ்வாயோட, யோகாதிபதி செவ்வாய் சுக்கிரனோட கூடியிருக்கான். அரை வேக்காட்டுத்தனமா பார்ப்பதற்கு அவன் யோகாதிபதியாக தெரிவான். என் பார்வைக்கு அது பாதக மாரகாதிபதியாக வருவான். எப்படி? ஒரு லக்னம் என்று சொன்னாலே நமக்கு என்ன உயிர், அதோட நம்ம கை கழுவுறோம். அந்த லக்னத்திற்கு 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு, மனை, வாகனஸ்தானம், செல்ல பிராணிகளுடைய ஸ்தானம், இவருடைய தாயால் நலன் குறிக்கக்கூடிய ஸ்தானம், இவருடைய கல்வியினுடைய ஸ்தானம், இவருடைய சுகஸ்தானம்னு பொருள். அப்ப 4ஆம் இடத்ததிபதி அப்போ மேசமனையாக வரும். அப்போ என்ன லக்னம்? மகர லக்னத்துக்கு 4ஆம் இடம் மேசம். மேசமனைக்கு அதிபதி யாரு? செவ்வாய். 2 ஆதிபத்தியம் கொண்டவன் அல்லவா அந்த செவ்வாய். 4ஆம் வீட்டிற்கு அட்டமாதிபதியாக வருவார். லக்னத்துக்கு லக்னத்தோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பொருள் செய்யணும்? 4ஆம் இடம்னா 4ஆம் வீட்டுக்கு போயிடணும். சொந்தமா கட்டுற வீட்டுக்கு 4ஆம் வீடு, பூர்வ புண்ணியத்துல கட்டணும்னா 5வது வீடு, அதெல்லாம் கணக்கு பார்க்கணும். அப்போ 4ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டிற்கு 7ஆம் இடத்திலே மாரக மரணஸ்தானத்தில். எப்படி மாரக மரணம்? 4ஆம் வீடு என்ன? சரமனை, மேசமனை, சரராசி. சரத்துக்கு 2 7 மாரகம் அல்லவா? அந்த அடிப்படையில் 4ஆம் வீடு மேசமனைக்கு ரிஷப வீடும் துலா வீடும் மாரகஸ்தானங்களாக வரும். 4ஆம் வீட்டுக்கு, வீட்டு ஸ்தானத்திற்கு, லக்னத்திற்கு அப்படி எடுக்கக்கூடாது. அப்ப யாரோட கூடியிருக்கிறான்? 4ஆம் வீட்டு மாரகாதிபதியாக சுக்கிரன் வருவான். அவன் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டிற்கு 4 8 என்று சொல்லக்கூடிய அட்டமாதிபதியோடு சுக்கிரன் கூடும் பொழுது செவ்வாய் கூடி மாரக மரணத்தில் இருக்கிறது. அப்படி அடுத்த பேட்டனுக்கு போகும். 8ஆம் இடம் ஒரு மனிதனுடைய ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் திகிலை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், உயரத்திலிருந்து கீழே விடக்கூடிய ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்துக்கு மாரக மரணத்தில் சுக்கிரன், மாரக மரணத்தில் செவ்வாய். இந்த அடிப்படையில தானே நான் வேண்டான்னு நான் சொன்னேன். அப்ப நான் என்ன சாமி பண்றதுன்னு கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் கேட்கிறார். அந்த வீட்டை விட்டு வெக்கட் பண்ணி நீங்க வேற இடத்துக்கு போயிடுங்க, இதை வேணா வாடகைக்கு விடுங்க, இல்லைன்னா டோர் லாக் பண்ணுங்க. டோர் லாக் பண்ணா, அதாவது ஏதோ சொல்லுவாங்களா ஐயா, டோர் பாலணிஞ்ச வீட்டுல லாக் பண்ணாவே பூதம் காக்கும், பேய் பிசாசு அண்டுன்னு சொல்லுவாங்களே, நீங்க மொத்தமா டோர் லாக் பண்ணிட்டு வந்துருந்தீங்க அப்பன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டே இருக்கும், சுகக்கேடுகள் ஏற்படும். அப்படின்னா அந்த வீட்டை நான் வித்தரலான்னு இருக்கிற முடிவு பண்ணிட்டாங்க. நேற்றே அந்த முடிவுல தான், அதுக்காக தான்
சத்தியமாக அது உன் கையை விட்டு போகவே போகாது. என்ன சாமி இப்படியும் சொல்றீங்களே? காரணம், இந்த காலகெடு வரை செவ்வாய் திசை 7 ஆண்டுகள். அதற்குண்டான தண்டனை நீ அனுபவித்து தீர வேண்டும். இதுக்கு என்னதான் நாட் சொல்யூஷன்? பரிகாரம் ஏது? நாட் சொல்யூஷன். அப்ப அதை விட்டு ரிலீவ் ஆகணும். ஒன்னு பூட்டு, இல்லைன்னா விற்பனைக்கு உண்டா நீ என்ன வேணாலும் பேசு, ஆனா அது உன்ன கைவிட்டு போகாது. எப்ப கைவிட்டு போகும்? 2020 மார்ச் மாசம் இருந்து இந்த புத்தி நடக்குது, சனி புத்தி நடக்குது. அப்ப இவருக்கு பாருங்கள், செவ்வாய் எப்ப பிறகுச்சு? 2023. 2030 மார்ச் மாசம் 17ஆம் தேதி வரை இந்த செவ்வாய் விடாது கருப்புன்ற மாதிரி ஒரு ஜாதகத்துல சுத்தி சுத்தி அடிக்கும். அதனால இந்த வீட்டை டோர் லாக் பண்ணுங்க. வாடகைக்கெல்லாம் விட முடியாது சார், அவ்வளவு பெரிய வீடு, அரண்மனை போன்ற வீட்டுக்கு யாரும் வாடகைக்கெல்லாம் விட்டுலாம் பண்ணிட முடியாது அப்படின்னா நீ விற்கவும் முடியாது. 2030 மார்ச்சுக்கு பிறகுதான் இந்த செவ்வாய் முடியுது. அப்பதான் ராகு பூக்குறது. அப்ப அந்த ராகு திசையில் சுய புத்தியை கடந்து குரு புத்தி என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் அந்த வீட்டுக்கு நீ குடி போக முடியும். அதனால தானையா உன்னை 7 வருஷம் கட்டாதன்னு சொன்ன. ஐயோ, நான் பழைய பால் குடிசையிலே நான் இருந்திருப்பனே, தேவையில்லாம அத்தனை கோடி ரூபாய்க்கு கட்டி இப்ப இந்த வீட்லயே என்னால இருக்க முடியல, எவ்வளவு வேதனை. நான் என்ன ஏன் பண்றது? நான் இருக்கிற சாஸ்திரம் நீ என்ன சொல்றையோ, வியாகுலங்கள் நிசாப்தமான ஒரு அமைதி காக்கிறது, இருள் சூழ்ந்த நிழல் தெரிகிறது, சூன்யமா தெரியுதுங்க ஐயா. திடீர் திக்கு திக்குன்னு இருக்குது. என் மனைவிக்கு அது மனைவிதான் என்னடா இப்படி சொல்றாங்க, எனக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படுகிறது. அதனால மரண பயத்தை கொடுக்கிறது. அடுத்து பாருங்கள், செவ்வாய் திசையில சனி புத்தி உருண்டோடுதா, அடுத்தது புதன் புத்தி, கேது புத்தி, அப்புறம் சுக்கிர புத்தி வருதா, தண்டத்தை கொடுக்குமா? அதனாலதான் இது வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம். இதற்கு ஒரு ரெமிடியா ஒரு டாக் வாங்கி நீங்க வளங்க. உங்க வீட்டுல செல்ல பிராணிகள், வளர்ப்பு பிராணிகள் வளர்த்தா உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் இந்த 4 கால் பிராணிக்கு சென்றடைந்து அந்த 4 கால் பிராணிக்கு கை கால் முடமாவதோ, இல்லை அந்த 4 கால் பிராணிக்கு மரணம் சம்பவிக்கிறதோ, இது உங்கள் தலையை காக்கும் கூட. இதுதான் பரிகாரம் இந்த ஜாதத்துக்கு. அப்ப எவ்வளவு வாஸ்துப்படி கட்டினாலும், என்ன மாதிரி அமைப்பை அமைச்சாலும், இங்க நியதி இங்க சரியாக இல்லை என்றால் இடி உழுந்ததை போல இடி உழுக வேண்டும் என்பது விதி. அந்த அமைப்புல தான், அந்த அடிப்படையில தான் இருமாறங்கள் தொடர்புகிறது. லக்னத்துக்கு வேண்டும் என்றால் பஞ்சமகர்மாதிபதி தான் யாரோட கூடுகிறான், மாரக ஸ்தானத்திலிருந்து புத்தியை நடத்துகிறான். அட்டமத்திற்கு ஒரு இருமாறங்கள், 4ஆம் இடம் சுகஸ்தானத்துக்கு இருமாறங்கள் தொடர்பு கொண்டால் சுகக்கேடு ஏற்பட என்பது இயற்கையினுடைய நீதி அல்லவா? விதியை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறோமே. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பதை போல தண்ணி குடித்துத்தான் ஆக வேண்டும். இதுதான் நீதி. அதனாலதான் யார் வீடு கட்டணும், யார் வீடு கட்டக்கூடாது. 7 வீடு சொந்த வீடு வைத்திருந்து வாடகை வீட்டில் தான் அவர்கள் குடிபெயர்ந்து இருக்கிறார்கள். 9 கார்கள் வைத்து வாடகை கார்ல தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வாடகை கார்ல போனாதான் ஒரு விபத்து நடக்கல, சொந்த கார்ல போனா விபத்து நடக்கிறது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருக்கிறவங்களுக்கு தான். அதான் ஒவ்வொரு 4ஆம் பாவத்திற்கு மாரகம், பாதகம், சாதகத்தை பார்த்து பலன் சொல்ல வேண்டும் நண்பர்களே. இதை போன்ற நிறைய நிகழ்ச்சி தொகுப்பில் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.